நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டே 2 ஆஃப் மை சோலோ ட்ரிப் டு ராமேஸ்வரம். அண்டு மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சு ஹோட்டலில் குளிச்சுட்டு வெளியில் சுற்றலான்னு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஃபஸ்ட்டு இந்த கடலில் வந்து குளிச்சுட்டு போவாங்கன்னு சொன்னேன்ல. பட் நம்ம இப்போது சோலோவாக வந்திருக்கனால குளிக்கலாம் சான்ஸ் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் காலை நாள் நினச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்ட்டு தான் வந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்கும். அது சண்டே காலையில் வேறு சரியான கூட்டம். எல்லாம் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இங்கே மாடு எவ்வளோ மாடு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 20 மாடு பார்த்துருப்பேன். இங்கே கேமராவை பார்த்து என் மொபைல் கேமராவை பார்த்துட்டு அங்கே நான் நேராக பார்க்கலான்னா அவன் அவ்வளோதான் போல். ஸோ அவ்வளோ மாடு இங்கே இருக்குது. அண்டு எவ்வளோ பேர் இங்கே குளிச்சிட்ருக்காங்க பாருங்கள். அண்டு ஸ்கை வேறு பயங்கர கிளியராக இருக்குது. அண்ட் கடலை ரொம்ப கிளியராக பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ நான் அங்கே போயிட்டு காலை நினச்சிட்டு கோயில் போயிட்டு வரேன். பாய். ஸோ கைஸ், டெம்பிள் போயிட்டு வெளியில் வந்துட்டேன். இன்றைக்கி சண்டேனால் உள்ளே சரியான கூட்டம். எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்துட்டேன். 1.5 hours ஆகிருக்கு உள்ளே போயிட்டு வரைக்கு. அண்ட் இந்த டெம்பிளுக்கு 4 டைரெக்ஷனில் வழி இருக்குது. அண்டு நான் போனது இதுதான் வெஸ்ட்டு டைரெக்ஷனில். அண்டு பவுண்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 3 kilometers இருக்கும் டெம்பிள் சுற்றி. அண்டு சரியான அலைச்சலுங்க. எந்த என்ட்ரன்ஸில் போகன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட கோயிலை ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றிட்டேன். அண்டு சரி இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அகெயின் வெளியில் போயிட்டு அண்டு அந்த ஃபோன் வாங்குகிற கடை எதுன்னு பார்த்து அங்கே போய் டோக்கன் போட்டு அகெயின் திருப்பி உள்ளே வந்தேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சோலோ ட்ராவலில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் தான் எல்லாத்தையும் கேரி பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ செம பசியில் இருக்கேன். போய் சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கே போகணும்னு பார்ப்போம். அண்ட் கைஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கடல்கிட்ட திருப்பி நடந்து வந்தேன். இப்போது போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கடலுக்குள்ளே சின்னதாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி போகல. ஸோ அங்கே தான் வந்துட்டு போட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் பேர் சிவா போட்டிங். ஒரு ஆளுக்கு 70 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்னி தீர்த்தம்லேருந்து அப்படியே லெஃப்ட்டில் ஒரு 1/2 kilometers அப்படியே நடந்து போனீங்கன்னா வந்துடும். அண்டு இந்த போட்டில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது மீடியம் சைஸ்டாக ஒரு போட் இருக்குது. 100 பேர் கூட்டிகிட்டு போகிறாங்களாம்மா ஒரு ரவுண்டில். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அண்ட் நான் சொன்ன வே கூட இது தான். நான் இதில் தான் நடந்து போனேன் நேற்று. எவ்வளோ அழகாக ஸ்டோன் பெஞ்செலாம் போட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே உட்காந்து அப்படியே கடலை ரசித்தா வேறு லெவலில் இருந்துச்சு நேற்று. ஸோ இப்போது டைம் பார்த்திங்கன்னா 10 ஆகுது. 11:15க்கெலாம் ரூமை காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். ஸோ நான் சீக்கிரமாக போட்டிங் முடிச்சுட்டு கிளம்புறேன். பை. ஸோ கைஸ், நான் போட்டிங் போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக 50 பேர் வந்தால் தான், அட்லீஸ்ட் 50 பேர் வந்தால் தான் கூட்டிகிட்டு போவாங்களாம்மா. இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 7 பேர் தான் இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக போட்டிங் போயிட்டு தான் போவேன். வெயிட் பண்ணி போகலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் போட்டில் ஏறினே உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ எல்லாேருக்கும் ஒரு லைஃப் ஜாக்கெட் தராங்க. ஸோ இப்போ நான் அந்த பிரிட்ஜில் தான் ஏறி இப்போது நடந்து போயிட்டுருக்கேன் போட்டுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கடலில் வந்து போட்டிங் போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போனது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஏரி லேக் அங்கே தான் அதில் தான் போயிருக்கேன். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கடலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அண்ட் அங்கே பாருங்களேன், தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. கீழே அந்த ராக் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இங்கே இவ்வளோ நீட்டாக இருக்குது. இதுவே அங்கே அக்னி தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, அவ்வளோ டர்ட்டியாக இருக்கும். ஸோ இங்கே சின்ன சின்ன மீன்லாம் கண்ணுக்கு தெரியுது. அது கேமராவில் தெரியுதான்னு தெரில. ஸோ நான் போட்டில் ஏறிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். பாய். அண்ட் கைஸ், போட்டில் வந்து ஒரு சீட் பிடிச்சாச்சு. ஸோ சீக்கிரம் வந்தனால கார்னரில் ஒரு சீட்டு பிடிச்சி உக்காந்துட்டேன். அண்டு இன்னும் இவ்வளோ சீட்டு காலியாக இருக்குது. இதெல்லாம் ஃபில்லானால் தான் போட் எடுப்பாங்க போல். அண்ட் கைஸ், ஃபைனலாக நம்ம போட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்பீட் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது இப்போ தான். அண்டு காற்று கூட இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஐ திங்க் கடலுக்குள்ளே போக போக விண்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்டு இப்போ ஒரு 200 to 300 meters உள்ளே வந்திருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கே ஒரு டவர் அண்ட் ஒரு டெம்பிள் பில்டிங் தெரியுதுல்ல. ஸோ ஆக்சுவலாக அந்த டெம்பிள் பில்டிங் தான் நம்ம போன கோவிலோட ஈஸ்ட் என்ட்ரன்ஸ். அண்ட் தென் அந்த டவர் பற்றி நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டவர் பேஸ் பண்ணி தான் ஃபிஷர்மேன் நைட்டு கடல் போனாங்கன்னா வராங்க. அண்ட் இந்த டவரில் சின்னதாக ஒரு லைட் எரியுது. ஸோ அந்த லைட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது கரைக்கு வர்றதுக்கு. அண்ட் இந்த போட் வந்து நம்மளுக்கு 20 to 30 minutes இந்த கடலை சுற்றி காமிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு 70 rupeesனால் ஒர்த்து தான் உண்மையிலேயே.
ஸோ கைஸ் போட்டிங் முடிஞ்சு அண்டு நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து போட்டில் ஏறிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக போய் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு தனுஷ்கோடி கிளம்பணும். இப்போவே டைம் பார்த்திங்கன்னா 11:15 ஆயிடுச்சு. ஸோ எனக்கு 2:30க்கு ட்ரெயின், அதுக்குள்ளே தனுஷ்கோடி சுற்றி பார்க்கணும். அண்டு நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் மட்டும் டைம் மேனேஜ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அண்ட் இங்கேவே பார்த்தீங்கன்னா போட்டிங் வந்து ஆக்சுவலாக 2 hours ஆயிடுச்சு. போட்டிங் வந்து 20 minutes தான். பட் ஆளுங்க ஏறினா தான் போட் எடுப்பேன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ நான் முடிச்சுட்டு நான் போய் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு தனுஷ்கோடி கிளம்பிட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன். பாய். அண்ட் கைஸ் ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 11:40. அண்ட் அந்த ரூம் வெக்கேட் பண்ணும் போதே ஹோட்டல் ஸ்டாஃப் கிட்டே கேட்டேன் தனுஷ்கோடிக்கு எப்படி போகணுன்னு. அவங்க ஆக்சுவலாக ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் இருக்கும், பஸ்லேயே போகலான்னு சொன்னாங்க. ஸோ 1/2 hour ஒன்ஸ் பஸ் அவைலபிளாமா. ஸோ இப்போ நான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கேன். நம்ம லக்குக்கு வந்துட்டு பஸ் இருக்கான்னு தெரில, பார்ப்போம் பஸ் வருதான்னு. ஸோ கைஸ் ஃபைனலாக பஸ் ஏறியாச்சு. கரெக்டாக நம்ம லக்குக்கு 11:50க்கு ஒரு பஸ் இருந்துச்சு. ஸோ அதில் தான் ஏறினேன். அண்ட் லாஸ்ட் ஸ்டாப் வந்து தனுஷ்கோடின்னு நினச்சேன். பட் அதையும் தாண்டி ஒரு ஸ்டாப் இருக்காமா, அரிச்சல் முனைன்னு. ஸோ அங்கே தான் டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. ஸோ ஆக்சுவலாக 20 to 30 minutes ஆகுனாங்க அங்கே போகிறதுக்கு. அண்டு என் பிளான் என்னென்னா அந்த லாஸ்ட் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து தனுஷ்கோடிக்கு ஒரு 4 kilometers நடந்து வந்துட்டு அண்ட் தென் திருப்பி பஸ் ஏறிங்க வந்துடலாம் தான் பிளானு. ஸோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்கேன். எல்லாம் நல்லபடியாக நடக்குதான்னு பார்ப்போம். அண்ட் கைஸ் இப்போது பஸ்ஸு தனுஷ்கோடி பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ குடிசைகள் இருக்குன்னு. அப்போது எவ்வளோ ஃபேமிலிஸ் வாழ்வாங்கன்னு பாருங்கள். அண்ட் இவங்களோட ஆக்குபேஷனே கண்டிப்பாக ஃபிஷ்ஷிங்காக தான் இருக்கும். அண்ட் எனக்கு என்னவோ இங்கே எலக்ட்ரிசிட்டி கரண்ட்லாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ லைட்டு ஃபேன்லாம் இல்லாமல் எப்படி தான் வாழ்கிறாங்கன்ட்டு நிஜமாக தெரில. ஆனாலும் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா 2 சைடு கடல், நடுவில் இந்த ரோடு மட்டும்தான். சைக்ளோன் அப்போலாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தெரில. எப்படி பயம் இல்லாமல் இருக்காங்கன்னே ஐடியாவே இல்லை. அண்ட் உண்மையிலே சம தைரியம் தாங்க இவங்களுக்கு. லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். அண்ட் இந்த இடம் பேர் தான் அரிச்சல் முனை. இது தனுஷ்கோடியிலேருந்து இன்னும் ஒரு 4 kilometers ட்ராவல் பண்ணி வந்தோம். கிட்டத்தட்ட ராமேஸ்வரம்லேருந்து டோட்டலாக 25 kilometers ஆகிருக்கு. பஸ்ஸு இந்த இடம் வரைக்கும் வரனால எந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் எவ்வளோ பர்சனல் வெஹிக்கிள்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ரோடு நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியாவே ரீசெண்டாக தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. முதல்ல இங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காது. பட் லாஸ்ட் 5 yearsல தான் இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் இங்கே. அண்ட் இந்த சீ பார்க்குமா எனக்கு தெரிஞ்ச ராமேஸ்வரம் சீ மாதிரி இல்லை. இங்கே கொஞ்சம் சீ ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அண்டு ஆளும் அதிகம் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த சைடு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே டெலஸ்கோப்பில் வந்துட்டு ஒரு 3 things காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த பே ஆஃப் பெங்காலும் இந்தியன் ஓஷன் ஜாயின் பண்ணுற ஒரு இடம். அண்ட் தென் ராம் சேத்து ஸ்டோனுன்ட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த இந்தியன் ஃப்ளாக் அண்ட் ஸ்ரீலங்கன் ஃப்ளாக், அந்த பார்டர் வந்து ஒரு ஃப்ளாக் வந்து ஊண்டி வச்சு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த 3 காமிச்சாங்க. அண்ட் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஸ்ரீலங்கா 9 kilometers ஆமாம். லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா பார்த்துட்டு இப்போது நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் தனுஷ்கோடி வரைக்குமே நடந்து போக போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டோரமாக அப்படியே மண் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மண்ணில் அப்படியே ஏறி ஃபுல்லாக நடந்து போகலான்னு தான் பிளானு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பீச் மாதிரி இருக்குது. அண்ட் அங்கே மட்டும்தான் மக்களை வந்து பீச்சில் இறங்க அலோவ் பண்ணுறாங்க, வேறு எங்கேயும் அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆழமாக இருக்கனால. ஸோ அப்படியே நடப்போம். நேராக சின்னதாக அவங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தெரியுதுல, ஸோ அதுதான் நம்ம டெஸ்டினேஷன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து தனுஷ்கோடியில் தான் இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு லைட் ஹவுஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்குன்னு. ஒரு 700 meters நடந்து வந்திருப்பேன். அண்ட் இங்கே ரோடுக்கு ரைட் சைடில் கடலுக்கும் ரோடுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஸ்பேஸ் மாதிரி போச்சு. ஸோ அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் இப்போ அங்கே நடந்து போயிட்டுருக்கேன். அண்ட் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிது. ஐ திங்க் நைட்டில் சீ வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறனால மேபி சீ வாட்டர் இவ்வளோ தூரம் வந்திருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தண்ணி தான் அங்கே தேங்கி நிற்கணும். இப்போது நம்ம போயிட்டுருக்க இடம் கூட நைட்டு சீயாக இருக்கலாம். அண்ட் அங்கே பாருங்கள் எவ்வளோ போட் நிற்கிதுன்னு பாருங்கள். அண்ட் இது கண்டிப்பாக எல்லா தனுஷ்கோடி பீப்புளோட போட்டாக தான் இருக்கணும். ஸோ இந்த சீ வாட்டர் ஃப்ளோ நைட் அதிகமாக இருக்கனால தான் லைக் 6 o'clock மேலே யாரையும் இங்கே அலோவ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஒரு கரை ஒதுங்கிய ஒரு ஆமை.
கண்டிப்பாக இது இறந்து ரொம்ப நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கூட ஸ்கின்னே இல்லை, ஃபுல்லாக அரிச்சிருச்சு, வெறும் ஓடு மட்டும்தான் இருக்குது. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு 3/4 ஆஃப் டிஸ்டன்ஸ் தாண்டியிருக்கோம். இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபோனில் சிக்னல் இல்லாதனால கரெக்டாக மேப்பில் பார்க்க முடியல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோன்னு. அண்டு 2 பாட்டில் தண்ணி வச்சுருந்தேன், ரெண்டுமே காலியாக போகுது. அண்ட் என்னோடய பாதி எனர்ஜி ட்ரெயின் ஆயிடுச்சு. நடக்க ஆரம்பித்து ஒரு 1 hour ஆகுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:50, 2:40க்கு எனக்கு ட்ரெயின். இன்னும் 40 minutesல தனுஷ்கோடி போயிட்டு அண்ட் அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் பார்த்து அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின் பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ யோசிச்சுட்டே நடந்து போயிட்டுருக்கேன். அண்டு முக்கியமான விஷயம், இப்போ சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு டைம் இல்லை. ஸோ சாப்பாடாக ட்ரெயினான்னு யோசிச்சுட்டே நடந்துகிட்ருக்கேன். அங்கே போயிட்டு பார்ப்போம். நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்த டவர்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இட் மீன்ஸ் தனுஷ்கோடிக்கு ரீச் ஆகிட்டோம். அண்ட் இதுதான் அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க டவர். அண்ட் இங்கே உடஞ்ச பில்டிங்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் நார்மல் பில்டிங்காக தான் இருந்தது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்த புயலில் அதெல்லாம் அழிஞ்சு அப்படியே டூரிஸ்ட் லொக்கேஷனாகவே மாறிடுச்சு. அண்டு இங்கே இருக்கிறவங்களாம் என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க, ஏன் இவன் அங்கேருந்து நடந்து வரான் அப்படின்னு. பட் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ஒரு 5 kilometer வாக் கம்ப்ளீட் பண்ணதில். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு நடந்தே போயிருப்போம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ அப்படியே இருக்குது. அப்போது சுத்தமாக எனர்ஜி லாஸ் இல்லை, இங்கே பயங்கர எனர்ஜி லாஸ். ஏன்னா அது ஏர்லி மார்னிங், இது ஆஃப்டர்நூன்னால். அண்ட் இன்னும் 30 minutes தான் இருக்குது ட்ரெயின் ஏற. சீக்கிரமாக போய் ஆட்டோ இல்லை பஸ் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சீ ஃபுட் கடை இருக்குது பாருங்கள். எனக்கு இங்கே சாப்பிடாம போக இப்போ மனசே இல்லை. பட் இப்போ கூட ட்ரெயின் பிடிக்க முடியுன்ற நம்பிக்கையில் தான் பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்கேன். இன்னும் 25 minutes இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இங்கே தனுஷ்கோடிக்கு வரும்போது இந்த ஃபுட்டை மிஸ்ஸே பண்ண மாட்டேன். இங்கே நான் ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறிட்டேன். இவங்க 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு. ஸோ நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணல, எப்படியாச்சும் ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆட்டோவில் ஏறிட்டேன். ஸோ 25 minutes இருக்குது, 25 kilometers போகணும். ட்ரெயின் பிடிக்க முடியுமான்னு தெரியல. அண்டு பார்ப்போம். என்னடா பஸ்ஸில் போகிறானேன்னு பார்க்குறீங்களா? ஸோ நான் பயந்துட்டு இருந்த மாதிரியே ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். அண்டு ஆட்டோவில் வந்து கூட ட்ரெயினை பிடிக்க முடில. ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக வரேன், 3 minutes முன்னாடி தான் போகுதுன்னு சொன்னாங்க ட்ரெயின். அண்ட் அந்த ஃபுட்டை கூட இந்த ட்ரெயின் ட்ராவலுக்காக தான் விட்டுட்டு வந்தேன். பட் ரெண்டுமே இப்போ கட் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு கிளம்பும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ட்ரிப்பில் டைம் மேனேஜ்மெண்ட்டு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இல்லைனா எல்லாமே இப்படி தான் சொதப்போம். ராமேஸ்வரம்லேருந்து ஃபைனலாக எக்ஸிட் ஆகிட்டோம். அண்ட் ட்ரிப்பில் எதுவும் ப்ராப்ளம்லாம் எதுவும் வரலை. அண்ட் ஒன்லி திங் வந்துட்டு நான் டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் ராமேஸ்வரம் வரும்போது ட்ரெயின் ட்ரிப் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் இங்கே 4 சைடு கடலுக்கு நடுவில் வாழ்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை இந்த சைக்ளோன் அப்போலாம். பட் அதெல்லாம் இங்கே மேனேஜ் பண்ணி தான் வாழ்கிறாங்க, அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. அண்ட் எனக்கு சொல்லணுன்னா ஓவரால் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ட்ரிப்பில். அண்ட் இந்த வீடியோ எண்டில் எனக்கு எவ்வளோ காசு செலவாச்சுன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நீங்கள் வரும்போது. மதுரை டு சேலம் இப்போது ட்ரெயின் ஏறிட்டேன். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 12 ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரிப்பில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.